வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் சென்டரோட சிம்பிள் டிப்ஸ் வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாஷிங் மிஷினோட இன்லெட் வால்வு பவர் சப்ளை கொடுத்து எப்படி செக் பண்றது அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மல்டிமீட்டர்ல ஒரு வாஷிங் மிஷினோட காயில் எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ பவர் சப்ளை கொடுத்து எப்படி செக் பண்றது அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். நீங்க ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் வேலையை கத்துக்கிட்டு சொந்த ஊர்லயே தனியா கடை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் நாங்க உங்க கூடவே உட்காந்து சொல்லி தர போறோம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. ஸோ பவர் சப்ளை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த வால்வ் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் ஓகேங்களா. ஸோ 220 வோல்ட்ல ரன் ஆகக்கூடிய வால்வு. இந்த வால்வுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது, இந்த ரெண்டு பெண்ணுக்கும் 220 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கும்போது இந்த வால்வ் வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம காயில் செக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வைப்ரேஷன் ஆச்சுனாலே காயில் நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிட முடியும். ஸோ இப்போ அதை தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளக் போட்டிருக்கேன். ஸோ வயர் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டுலையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மைக் இருக்கு. ஸோ இந்த மைக்கை நான் ஸ்லோ பக்கத்தில் கொண்டு போறேன் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் நாய்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆன் பண்ற சுவிட்சை பார்த்தீங்கன்னா எப்படி வைப்ரேஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த மைக் வச்சதுனால உங்களுக்கு சவுண்ட் ஜாஸ்தியாக கேட்கும். ஸோ நீங்களா மேனுவலாக பவர் சப்ளை கொடுத்து பார்க்கும்போது இங்கே மேலே இப்படி கை வச்சு பார்க்கும்போது வைப்ரேஷன் நடக்கும். அந்த வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா காயில் ஓகே. அப்போ மல்டிமீட்டர் செக் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு பொருளை செக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன் தெரிஞ்சுக்கும் போது கஸ்டமர் பிளேஸ்ல இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன்ல நம்ம செக் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதனால வால்வு ஆன் ஆயிடுச்சு, வைப்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தண்ணி உள்ள என்ட்ரி ஆயிடும் அப்படின்றது கிடையாது. ஸோ வால்வு பிளாக் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். அப்போ வால்வு பிளாக் இருந்தா ஒன்னும் அதை கிளீன் பண்ணி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியூ வால்வை சேஞ்ச் பண்றது தான் பெட்டர். ஓகேவா? நீங்க 10th 12th டிப்ளமோ, இன்ஜினியரிங், டிகிரி, எலக்ட்ரீஷியனா இருக்கீங்களா? இந்த பிசினஸை கத்துக்கிட்டு சொந்த ஊர்லயே தனியா கடை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க உங்க கூடவே உட்காந்து சொல்லித்தரோம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.